ஹாய் டேஸ் வணக்கம். நான் சங்கீதா. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஈஸியாக வந்து என்னோட வெயிட்டையும் தொப்பையும் ஒரே வாரத்தில் 2 கிலோ கம்மி பண்ணேன் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பசியாகும். காலையில் என்னால் வந்து ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் சாப்பிடணும். அதுவும் எனக்கு சரியாக ஒத்து வராது. ஏன்னா எனக்கு அல்சர் இருக்குது. நான் எப்படி வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக ஒரே வாரத்தில் 2.5 கிலோ வரைக்கும் நான் கம்மி பண்ணினேன். அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஸ்பூன் வந்து வெறும் வயிற்றில் வந்து நான் வந்து நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ ஒரு ஸ்பூன் சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு 9 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா கோதுமை மாவு வறுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்யறதுங்கனால ஏற்கனவே வறுத்து நான் ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சிருக்கேன். அதை தான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஒர்க் பண்ணுறோம், இல்லை லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளுக்குன்னு தனியாக செஞ்சு சாப்பிட்றதுங்கிறது பெரிய கஷ்டம். அதுக்கு இந்த மாதிரி சிம்பிளான பொருளை வச்சு நான் சூப்பராக ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணினேன். அதை தான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த காலையில் எழுந்திரிச்சு நான் சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட்டுலாம் கிடையாது. இந்த மாதிரி கஞ்சி தான் குடிக்க போகிறேன். இது நல்லா ஒரு 2 டம்ளர் இன்னொரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக மொத்தமாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சு இது நல்லா வேகணும். நம்ம நிறைய லேடிஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியாக வந்து நம்மளுக்குன்னு செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ப்ரோட்டீன் அது இதுன்னு எடுத்து இது வந்து நம்ம எப்போ சாப்பிட்றது சிம்பிளாக சாப்பிட்றது நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். பெருசாக அதுக்கு செலவும் ஆகாது. அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் நான் கண்டிப்பாக 100% நான் 2.5 கிலோ வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கேன். அதனால் ஒவ்வொரு ஃபுட்டாக நான் என்ன சாப்பிட்டேங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 100% உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இனிப்பு மட்டும் கொஞ்சம் கூட எடுக்காமல் இருக்கணும். அதுவே போதும் நம்மளுக்கு நல்லாவே 1 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும். நம்ம எந்த ஒரு ஸ்வீட்டோ காஃபி எதுவுமே காஃபி குடிக்கலாம், சுகர் இல்லாமல் குடிக்கணும், அவ்வளோதான். இது கூட நான் வந்து தாமரை விதை சொல்லுவோம்ல, அது சேர்த்திருக்கேன் 1 கப் அளவுக்கு. இது கொஞ்சம் வயிறு கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்கும், அதுக்காக நான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இது நல்லா வேகணும். ஏற்கனவே மாவு நல்லா வறுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு கொஞ்சம் வெந்துடும். எனக்கு இது கொஞ்சம் கஞ்சி மாதிரி. இது வந்து நான் காலையில் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றேன். மற்றபடி எதுவுமே நான் எடுத்துக்கல. டீ காஃபி எதுவுமே குடிக்கல. நீங்கள் வேணால் க்ரீன் டீ சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம். எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் டீ குடிச்சுக்குங்க. பிளாக் டீ க்ரீன் டீ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். பாலெல்லாம் எதுவும் சேர்த்தாம. ஆனால் சுகர் மட்டும் கொஞ்சம் கூட சேர்த்திடாதீங்க. எதுலேயுமே சுகர் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் நார்மலாகவே ஃபுட்டு நீங்கள் வீட்டில் செய்கிறதே சமைக்கிறதையே நீங்கள் சாப்பிட்லாம். அதனால் ஒரு தப்பும் கிடையாது. ஸ்வீட் மட்டும் எடுக்காமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகமெல்லாம் வடிஞ்ச மாதிரி ஆகிடும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து சுகரை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கனாலே 1 கிலோ வரைக்கும் குறைக்கலாம். நீங்கள் கூட இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு சில ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இட்லி தோசை காலையிலேயே பஜ்ஜி போண்டா அப்படின்னு சொல்லி அழுத்தாம வயிற்றுல நம்ம இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா என்னால் பசி தாங்க முடியாது. அதனால் கண்டிப்பாக காலையில் வெறும் வயிற்றில் ஆக்சுவலாக இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு என்னால் பெருசாக மெயின்டைன் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 1 வீக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண அடுத்தடுத்து இன்றைக்கி ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டோன்னா அடுத்தது வந்து 10 மணி 11 மணி அப்படின்னு வச்சு தான் நம்ம கொண்டு போக முடியும். டக்குன்னு நல்லா 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்றவங்க இட்லி வடை பொங்கல்னு நம்ம திடீர்னு டக்குன்னு கட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எனக்கு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங்கில். அந்த தப்பெல்லாம் நான் இந்த டைமு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் கண்டிப்பாக கரெக்டாக என்ன ஃபுட் எடுக்கணுமோ என்ன இதுவோ அதை கரெக்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக காலையில் நான் ரெகுலராக ஒரு வாரத்துக்கு இதுவேன்ட்டு கிடையாது. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இது சாப்பிட்றேன். ஒவ்வொரு டைம் மாற்றிக்கலாம். நம்ம ஒரே ஃபுட் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போரடிக்கு போங்கடா போய் வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நல்லா அழுத்திடுவோம். இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இட்லி சாப்பாடு அதுக்கப்புறம் தோசை சப்பாத்தி அதில் விடாமல் இதில் கலோரிஸ் கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். காலையில் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ரெகுலராக சமைக்கிறத வச்சே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அதுதான் நான் இன்றைக்கி ரெகுலராகவே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எப்படி வெயிட்டில் இதுதான் சாப்பிட்டு இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். ஆனால் வெயிட் லாஸும் ஆகணும். அதுக்கு தகுந்த ஃபுட்டை நம்ம கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எது மேட்ச் ஆகுது, நம்மளுக்கு எது ஈஸியாக இருக்குது, ரொம்ப மயக்கம் வர அளவுக்கு இல்லை அல்சர் வர அளவுக்கு நம்ம டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டினியூவாக பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டு உடம்பு சரியில்லாமல் போய் ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப பெருசாகிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். லைட்டாகவும் இருக்கணும், ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வயிறு ஃபில் ஆகணும். அந்த மாதிரி ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பெருசாக வெயிட் லாஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமாவே இருக்காது. நான் என்னென்ன சாப்பிட்றேன் எப்படி வெயிட் லாஸ் பண்ண உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக்